யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடியவர். The one who knows what we need. இததான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவா போட்டிருக்கு. உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத அவர் அறிந்திருக்கிறவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடியே எதுக்கு கூப்பிடணுன்றத தெரிந்து வச்சிருக்கிறவராகவும் இருக்கிறாருன்றத நாம பைபிள்ல பார்க்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீட், நமக்கு என்ன தேவை. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய உபதேசம் பண்ணியிருப்பார். அதில் சொல்லியிருப்பார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, புல் பூண்டுகளை கவனித்து பாருங்க, அதுக்கெல்லாம் விதைக்கிறதோ இல்லை, அறுக்கிறதோ இல்லை, களஞ்சிகளை சேர்க்கிறதோ இல்லை, ஆனால் அவற்றை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுவார். ஆகையினால என்னத்தை உண்போ, என்னத்தை உடுப்போ, என்ன குடிப்போன்னு கவலைப்படாதீங்கன்னு இயேசு கிறிஸ்து நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய நீட் என்ன, வாண்ட் இல்லை, நம்முடைய நீட் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கக்கூடியவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு இன்னி வரையிலும் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருக்கும் அவர் அதை சந்தித்து வரக்கூடியவராக இருக்கிறாரு. எலியாவை குறித்து நம்ம நிறைய இடத்துல தியானிச்சிருக்கிறோம். அந்த எலியா பஞ்ச காலத்தில் இருந்தபோது அந்த எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்தவர் ஆண்டவர். இஸ்ரவேல் மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு புறப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் வானம் மன்னாவை கொடுத்து அவங்களை போஷித்தவரும் இதே ஆண்டவர் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் நமக்கு இருக்கலாம். இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு யோசித்திருக்கலாம். இதை என்ன ஆகுமோ, இதை எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய தேவை சந்திக்கப்படும் அப்படின்ற அநேக குழப்பங்களும் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான் வசனம் தெளிவாக சொல்லுது. மத்தேயு 6:8 உங்களுக்கு என்ன தேவைன்றதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் தேவைன்றதை அறிந்திருக்கிறார். நம்ம பெருசாக ஆசைப்பட்டு கடவுள் இதை கொடுக்கலையேன்னு சொன்னால் அப்படி இல்லை. என்ன தேவை, எந்த நேரத்தில் தேவைன்றதை அவருக்கு தெரியும். அவர் அதை கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை பற்றி யோசிக்கவே வேணாமா, கவலையே பட வேணாமா? அதான் இயேசு கிறிஸ்து அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நாம ஆண்டவரை தேடுவோம். என்ன விஷயம்னாலும் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் சுகமாக இருந்தாலும் சரி, பண தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வேணும், எதுவாக இருந்தாலும் ரைட்டு, அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம். அடுத்த வாரம் இயேசு யாருன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவி நீரே. எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை